சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். சிக்கன், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி விதை, சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி இலை, உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். கொத்தமல்லி விதை, சீரகம், சோம்பு, வரமிளகாய், மிளகு, பட்டை, கிராம்பை வெறும் வடைச்சட்டியில் ஒரு 2 சொட்டு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது கூட மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடணும். அவ்வளோதாங்க. கடைசியாக பச்சை மிளகாய், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது சாதத்துக்கு, ரொட்டி, சப்பாத்தி கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஈட் வெல், ஸ்டே ஹெல்தி.